ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். எப்படி ஈஸியான மெத்தடில் செம ஈஸியாக சீக்கிரமாக குயிக்காக க்ளீனாக பண்ணலாம் எப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். என்னோடய கிச்சன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்கிற வீடியோ. க்ளீன் பண்ணுற முன்னாடி என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்குது. இதை எடுத்து நான் முதல்ல பாத்திரத்தை கழுவிட்டு அதுக்கப்புறமா கிச்சன் மேடையை கழுவணும். பாத்திரத்தை எடுத்தே போடலை, அப்படி அப்படியே இருக்குது. எல்லாம் பசங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்ததோடு சரி அப்படியே இருக்குது. இன்னும் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி சிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் பாத்திரம் கழுவணும். பாத்திரத்தை கழட்டி கிச்சன் மேடையை துடைக்கணும், க்ளீன் பண்ணணும். அந்த வீடியோ தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். முதல்ல நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கிடக்குது வீடு. கிச்சன் மேடை எனக்கு கொஞ்சம் நேரத்தில் சூப்பராக க்ளீன் ஆகிடும். இது ஒரு அரை மணி நேரத்தில் கடன்னு க்ளீன் பண்ணிடலாம். பார்க்கலாம். பாத்திரம் கழுவியாச்சு. எனக்கு பாருங்கள், பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு எனக்கு இந்த மேலே இருக்கிறதெல்லாம் கீழே இறக்கிட்டு அடுப்பு அப்புறம் கிச்சன் மேடையை துடைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். அடுப்பு இது கழுவலை, இதை மட்டும் கழுவ போட்டுடலாம். இதை கழுவி எடுத்துடலாம். இது இனி அதுக்கும் ஒரு லிக்யூடு ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் துடைக்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் முதல்ல இந்த பொருள் எடுத்தால் கீழே எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம இந்த இடத்துலலாம் கழுவ முடியாது. அதனால் இதெல்லாம் தூக்கி நம்ம கீழே வச்சுருவோம். ஒன்றா எடுத்து மெதுவாக வச்சிடலாம் கீழே. கிச்சன் மேடை சின்னதுங்கிறதுனால நான் நிறைய வச்சுக்கல, மேலே கம்மியாக தான் இருக்குது பொருள். அதனால் எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது இன்றைக்கி சமைச்ச சாப்பாடு மீதி இருக்குது, எனக்கு மத்தியானத்துக்குன்னு வச்சுருக்குது. இதையும் தூக்கி கீழே வச்சிடலாம். பாருங்கள், குப்பையாக இருக்குது. இந்த குப்பையை நம்ம நல்லா பெருக்கி விட்டுக்கலாம். பெருக்கி விட்டு நம்ம தொடச்சி விட்டால் தான் க்ளீனாக இருக்கும். எப்படின்னு சமைக்கும் போது அது இதுன்னு எதாவது சிந்தி இருக்கும்ல, அந்த சிந்தினது அதை பெருக்கி விட்டுக்கலாம். ஒரு ப்ரெஸ்ஸை வச்சு பெருக்கி விடுறேன். ஏன்னா அடுப்பு மேலே வச்சு தொடப்பத்தை வச்சு பெருக்க முடியாது. அதனால் இதுக்கு ஜன்னல்லாம் துடைக்கிற ப்ரெஸ்ஸை வச்சு நான் பெருக்கி விடுறேன். பெருக்கியாச்சு. இனி இதுக்கு ஒரு லிக்விட் ரெடி பண்ணிடுவோம். கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆப்பத்து போடுற சோடா மாவு. ஆப்பத்துக்கு போடுறது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அப்புறம் நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விட் இருந்தால் ஊற்றிக்கலாம். என்கிட்ட லிக்விட் இல்லை, அதனால் ஒரு ஸ்பூன் சோப்பு பவுடர் போடுறேன். இது நம்ம கிச்சன் மேடை துடைக்கிறதுக்கு லிக்விடு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். சோடாப்பு நல்லா க்ளீன் பண்ணும் எல்லாமே. ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். இது அந்த பேட் ஸ்மெல்லாம் இந்த மாதிரி ஊற்றினா வராது. ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடித்தா இந்த வினிகர் இருந்தால் வராது. இது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக நுரைச்சி வருது பாருங்கள். இதை தெளித்து தான் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி துடைச்சிக்கலாம். என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை, அதனால் நான் கையிலையே தொளித்து நான் அப்புறமா துடைச்சி விட போகிறேன். நல்லா தொளிச்சு விடலாம் பாருங்கள். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி லைட்டாக தொளிச்சு விட்டுருங்க. அடுப்பு மேலே நல்லா தொளிச்சு விடுங்க. அந்த பிசுப்பு எல்லாமே வந்துடும். வினிகர் நம்ம சோடாப்பு தேய்க்கிறனால எப்படி இருந்தாலும் நம்ம என்ன சமைச்சாலும் ஏதாவது சிந்த எடுக்க அது பிசுப்பு இருக்கும். அடுப்பும் சரி அந்த பிசுப்போடு இருக்கும். அதனால் இதை தொளிச்சு விட்டுட்டு தேய்ச்சோம்னா ஈஸியாக வந்துடும். தொளிச்சு வச்சாச்சு.
இந்த மாதிரி கம்பி நார் எடுத்துக்கோங்க. அடுப்பை முதல்ல தேய்ச்சிடலாம். நல்லா கம்பி நார் வச்சு தேய்ச்சி விடுங்க. அடுப்பு தேய்ச்சா தான் நமக்கு அந்த மேடையை தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அடுப்பு நல்லா தேய்க்கிறேன். தேய்ச்சாச்சு நல்லா. என்ன அடுத்ததுக்கு தண்ணி ஊற்றி இதில் கழுவிடுவோம். முதல்ல தண்ணி ஊற்றி விட்டுலாம். எப்படி பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள். அடுப்பு அந்த வினிகரு சோடாப்பு சேர்க்குறதுனால நல்லா பளிச்சுன்னு வரும். விம் லிக்விட் போடணுன்னா போட்டுக்கலாம். நான் வந்து சோப் பவுடர் தான் போட்டிருக்கேன், அதுவே நல்லாயிருக்கும். ஃபுல்லாக தொடச்சி விட்டுடலாம். எனக்கு வந்து கிச்சன் மேடை இந்த பக்கம் தண்ணி அதனால் ஒழுகும். அதனால் கீழே ஒரு கூனி போட்டிருக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து இந்த பக்கம் வர இது விடாத அளவுக்கு எனக்கு அடுப்பு வந்து மாடல் கிச்சன் இல்லை. அதனால் இந்த சைடு கீழே கொட்டும். அதுக்காக இந்த கோணி போட்டிருக்கிறேன். இந்த டீப் க்ளீன் பண்ணுற அன்றைக்கி மட்டும் இந்த கோணி போட்டுப்பேன். அப்போ தான் தண்ணி வடிஞ்சு அதில் இது அப்சர்வ் ஆகிக்கும் அப்படிங்கிறதுக்காக. அடுப்பு அவ்வளோதான். அடுப்பு தொடச்சாச்சு, கழுவியாச்சு. இனி மேடையே கழுவி விட்டு இதை தொடச்சிருவோம். கம்பி நரைச்சி நல்லா தேய்ச்சிக்கலாம். ஏதாவது 1-2 அழுக்கு இருந்தால் கூட வந்துடும். எப்படி உடைக்கிறது பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது இந்த லிக்விட் வந்து பளிச்சுன்னு ஆகிடும் கிச்சன் மேடையே. நம்ம அதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சிங்கனாலே போதும். டெய்லி நம்ம ஒரு டைட்டை தண்ணியை தெளித்து தொடச்சி விட்டுட்டு வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிடுங்க. நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். தேய்ச்சி விட்டு தண்ணியை ஊற்றி இது பண்ணி விட்டுடலாம். நல்லா தேய்ச்சாச்சு. எனக்கு தண்ணி ஊற்றி விட்டுருவோம். தண்ணி வச்சு முதல்ல தள்ளி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி வைப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுனால் கொஞ்சம் தள்ளி விடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி வந்து சீக்கிரமாக தள்ளி விட்டால் போய்டும். கையை வச்சு தள்ளுறதை விட இந்த மாதிரி தள்ளி விட்டால் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எப்படி தள்ளுறேன் பாருங்கள். ஈஸியாக தள்ளி விட்டுடலாம். தண்ணியெல்லாம் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இனி வந்து இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே இது வந்து கர்ச்சிப்பு தான். இந்த கர்ச்சிப்பு வந்து துடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி தெளித்து துடைக்கும் செமையாக இருக்கும். இது வந்து 10 ரூபான்னு தான் வாங்கினேன். இது வந்து துடைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். கிளாத் வந்து ரியான் கிளாத் மாதிரி இருக்கும். துடைக்கிறதுக்கு செமையாக இருக்கும். பளபளன்னு ஆகிடும். ரொம்ப காட்டன் மாதிரி இருக்காது. துடைக்க சூப்பராக இருக்கும். இல்லாட்டி நமக்கு இந்த வேஸ்ட்டான துணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுதான் துடைக்கிறதுக்கு செம ஈஸியாக இருக்குது. அதனால் இந்த துணியை போட்டு கொஞ்சம் நல்லா துடைச்சி எடுத்துடலாம். ஈரத்தை நல்லா அப்சர்வ் பண்ணும். தேய்ச்சி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு துணி போட்டு துடைச்சிட்டு மறுபடியும் ஒரு துணி போட்டு துடைச்சிருவோம். அப்போ தான் கொஞ்சம் நஞ்சம் ஈரம் இருந்தாலும் அது வந்துடும். இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு மறுபடியும் தொடச்சிங்கன்னா ஈரம் கொஞ்சம் இருந்தால் கூட துரு பிடிச்சிடும் அடுப்பெல்லாம். அதனால் நீங்கள் ஈரம் இல்லாமல் பார்க்கறதுக்காக இப்படி இந்த ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக ஆகிடும். பளபளன்னு அந்த கவிச்சி சுமலும் வராது. நம்ம வந்து வினிகர் எல்லாம் கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஈரம் இருக்காது. ஈரம் இருந்தாலே ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கும், கரப்பாம்பூச்சி அந்த மாதிரி வரும். அதனால் வந்து எப்போவுமே அடுப்பு திட்டு பக்கத்தில் அடுப்பு கிச்சன் மேடை எல்லாமே ஈரம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குங்க. அவ்வளோதான், அடுப்பு துடைச்சாச்சு. இந்த அடுப்பு துடைக்கிறப்ப இந்த டைல்ஸையும் நம்ம ஒரு
தொடச்சி விட்டோம்னா பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கும் கொஞ்சம் அதே மாதிரி லிக்விட் தொளிச்சு தொடச்சி விட்டுறலாம். பாருங்கள், இந்த டைல்ஸை நான் தொடச்சி விட்டுறேன். லைட்டாக தொடச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் 1-2 அழுக்கு பிசுப்பு இருந்தாலும் அதே லிக்விட்டை போட்டு தொடச்சி விடுங்க. அந்த பிசுப்பு எல்லாமே போயிடும். டைல்ஸும் நல்லா பல ஆகும். இந்த மாதிரி கவுண்டர் டாப் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த டைல்ஸையும் தொடச்சி விட்ருங்க. டைல்ஸ் இவ்வளோ பளபளன்னு தெரியுதுன்னு பாருங்கள். முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அவ்வளோதான், பளபளன்னு தெரியுது பார்த்தீங்களா? மேடை எல்லாமே க்ளீனாக தெரியுது பாருங்கள். சூப்பராக கிச்சன் மேடை க்ளீன் ஆகிப்போச்சு. கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் சூப்பராக முடிஞ்சுது. இது வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செய்யுங்க. கிச்சன் எப்போவுமே பிசுப்பு தன்மை இல்லாமல் பளபளன்னு இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். பாய். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த டிப்ஸ் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். பாய்.